பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொளியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பங்குச்சந்தை கூறப்படும் காளைய நிலை கரடியின் மதிப்பை எந்த அளவுக்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி தெளிவாக நம் காணொலியில் கூறுகிறோம். பங்குச்சந்தையில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களும் தனிப்பட்ட கருத்து, கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது. வாங்க காணொலி உள்ள போலாம். நாளைய பங்குச்சந்தை பேங்க் நிஃப்டியோட நிலை மதிப்பு பார்ப்பதற்கு முன்பு இன்று பங்கு சந்தையில என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். வெள்ளிக்கிழமை பங்கு சந்தையில நம்ம என்ன பேசியிருந்தோம்னா 58,932 நேர்மறைனும் 58,858 எதிர்மறைனும் பேசின்றோம். இன்று பங்கு சந்தையோட துவக்கம் வந்து 58,996 நேர்முறைக்கு மேலதான் பங்கு சந்தை துவக்கம் கிடைக்குது. துவக்கம் கிடைச்ச உடனே கரடிகள் வந்து 58,932 கீழே போற முயற்சி பண்றாங்க. ஆனா காளைகள் நேர்மறைக்கு மேல முயற்சி பண்ணி அதனுடைய இலக்கு ஒன்றை அடையிறாங்க. இலக்கு ஒன்றிலிருந்து இலக்கு 2க்கு போக காளைகள் முயற்சி பண்றாங்க. ஆனா கரடிகள் தடுத்து நிறுத்தி நேர்மறை இலக்கு 1 நேர்மறை எதிர்மறை அனைத்து தடைகளையும் உடைத்து கரடிகளோட இலக்கு 1க்கு மேல இன்று பங்குச்சந்தை முடிவடைகிறது. 58,732. இதை பொறுத்து நாளையோட நேர்மறை எதிர்மறையை பார்ப்போம். நாளைய பங்குச்சந்தை பேங்க் நிஃப்டியோட காலையோட நேர்மறை வந்து 58,732. காலையோட இலக்கு 1 வந்து 58,862, இலக்கு 2 வந்து 59,068. கரடியோட எதிர்மறையோட இலக்கு வந்து 58,658. அதனோட இலக்கு 1 வந்து 58,562, 58,458. பகுப்பாய்வில் கூறப்படும் நிலை மற்றும் மதிப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியில் தெரிவிக்கவும். நன்றி.